பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனாவை நினைவேக்கு போகும்படி கர்த்தர் பேசுகிறார். ஆனால் யோனா கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி தர்ஷீசை நோக்கி பயணிக்கிறான். அவன் பயணித்த கப்பல் அது பாதி தூரம் போகும்போது கடல் கொந்தளிக்கிறது. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. கப்பல் மூழ்கிற தருவாயை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சீட்டு போட்டு பார்த்தபோது யோனா பேரில் விழுகிறது. யோனாவை தூக்கி கடலில் போடுகிறார்கள். கடலில் தூக்கி போடப்பட்ட யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்குகிறது. கடலில் தூக்கி போட்டவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, யோனா கதை முடிஞ்சது. ஆனால் அவன் சாகாமல் இருக்க காரணமே இந்த பெரிய மீன் தான். இந்த பெரிய மீன் அவனை விழுங்கினதுனால அவன் 3 நாள் உயிரோடு இருக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதே போலதான் வழி தப்பி போன நாம பீருண்டு போயிருந்திருப்போம், இல்லாமல் போயிருந்திருப்போம், ஆழத்தின் ஆழியில் அமிழ்ந்து போயிருந்திருப்போம். அன்று யோனாவை இந்த பெரிய மீன் விழுங்கினது போல இதை பெரிய மீன் என்றல்ல சொல்ல வேண்டியது, இது ஒரு பெரிய கிருபை. அவருடைய இந்த பெரிய கிருபை நம்மை பிடித்தது. பாவம் பெருகின இடத்துல பெரிய கிருபை பெருகிட்டு அந்த பிடியில இருந்ததுனால நானும் நீங்களும் தப்பு வைக்கப்பட்டோம். யோனா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமே ஆண்டவரே, நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று. நான் ஆழத்துல பாதாளத்துல இறங்கும் போது நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். இப்பொழுது நான் காக்கப்படுகிறேன். எப்படிப்பா காக்கப்படுறீங்க? இந்த பெரிய மீன். அது போலதான் வழி தப்பி போன நாம இல்லாமல் ஆயிருந்திருப்போம். ஆமை வழி தப்பி போன ஆடு மிருகங்கள் வேட்டையாடி அதை பீறி போட்டு இருக்கும். ஆனால் ஒரு புதரிலே சிக்க வைக்கிறார். மேய்ப்பன் வந்து கண்டுபிடிக்கும் வரைக்கும் அந்த புதரிலே சிக்கியிருக்கிறது. அதுதான் பெரிய கிருபை. இன்னைக்கு நாம காக்கப்படுகிறோம். இதை உணர்ந்த யோனா ஆண்டவரை நோக்கி கேட்டபோது அந்த மீன் கரையிலே கொண்டு போய் விட்டது. அவன் சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறான். நிர்மூலமாகாமல் இருக்க காரணம் அந்த பெரிய கிருபை. ஏன் நம்மை காக்கிறார் தெரியுமா? நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்வதற்கல்ல, நமக்கு வாய்ப்பு தருகிறார். மறுபடியும் நினைவேக்கு செல்ல, நியமித்த பாதையில் செல்ல. இந்த நாளிலே கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, இனி நான் தெரிந்தெடுத்த பாதையில் அல்ல, நீர் நியமித்த பாதையில் செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உங்கள் பாதையில் நாங்கள் நிற்கக்கூடாதபடிக்கு விலகி ஓடணும். ஆனால் கிருபைக்கு தப்ப முடியல. கிருபை எங்களை விழுங்கிட்டுப்பா. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இனி உள்ள காலம் சரியான பாதை என்ன என்பதை அறிந்து அதிலே பயணிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.